ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான பிரெட் பால் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிளானது தான். குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் இதுமாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் வந்து ப்ரெட்டு வந்து ஒரு 7லேருந்து 8 எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே போடலாம். நீங்கள் வந்து சைடில் இருக்கிறத கூட எடுக்கணும்னு தேவையில்லை. அப்படியே போட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் நேவாக நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சதை நம்ம இதுமாரி நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரு ஈரம் இல்லாமல் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க, இல்லை ஒட்டும் நமக்கு. ஈரம் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள். இது கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், ஸ்வீட்னஸாகவும் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் போதும். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம்லாம் எல்லாம் ஒரு பக்கமாக ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். நம்ம மிளகாத்தூள் போடுறதுனால கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு வந்து மாவு மாரி நம்ம பனைஞ்சி எடுத்துக்கணும். நீங்கள் எந்த தெரியல ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு எப்படி பனைவோமோ அது பேர் நீங்கள் இதுமாரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நம்ம பனைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஓரளவு சப்பாத்தி பதத்துக்கு வந்துடுச்சு. எல்லாம் ஒரு பக்கமாக ஒன்று சேர மாதிரிக்கு எல்லா பக்கமும் சேர மாதிரி நல்லா பனைஞ்சி எடுத்துக்கலாம் ரவுண்டாக. இப்போ ரவுண்டாக எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததும் இந்தமாரி பிளேட்டில் வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பாலாட்டம் நம்ம உருட்டிக்கலாம். உருட்டி இதுமாரி நீளமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ கட் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். தேய்ச்சிட்டு நம்ம வந்து சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈவனாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் பால்னு சொல்கிறதுனால வந்து கொஞ்சம் பாலாட்டம் நான் உருட்டிக்க போகிறேன். அதனால் வந்து இப்போ வந்து சைடில் வந்து ஒரு கடாயில் நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதை வந்து சின்ன பாலாட்டம் நான் உருட்டிக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட நீங்கள் பொரிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகாத்தூள் போட்டாலும் கொஞ்சம் உரப்பு நமக்கு தெரியாது. ஏன்னா ப்ரெட்டு வந்து ஸ்வீட்டாக இருக்கும். அதில் ஸ்வீட்னஸ் தான் அதிகமாக தெரியும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் சிம்மில் வச்சு இப்போ நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒட்டாது. இது நல்லா தாரமாக நீங்கள் ஒரு 5-7 பால் வந்து நீங்கள் போடலாம். சாரி, கீழே வந்துச்சு. சிம்லே வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஓரளவு சொடசொடப்பு நின்றுச்சு. கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்தது. நம்ம இந்தமாரி நல்லா வெந்திருக்கும். நம்ம சிம்லே வச்சனால சீக்கிரம் வெந்துடும் ப்ரெட்டு. எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இதேமாரி வந்து நம்ம எல்லா பாலையும் நம்ம போட்டுக்கலாம். நம்மளுங்க ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சுவையான பிரெட் பால். தேங்க்யூ.